ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல ஸ்டஃப்டு பராத்தா பண்ணியிருக்கேன். அப்புறம் சுண்டைக்காய் வச்சு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். இந்த சுண்டைக்காய் வச்சு சைட் டிஷ் எப்படி பண்ணணுன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி வைக்கணும். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வைக்கணும். அப்புறம் சுண்டைக்காய் தண்ணியில் வெந்து தனியாக வச்சுக்கணும். அப்புறம் வானலியில் எண்ணெய், ஜீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய், வெந்த சுண்டைக்காயை போட்டு அரைச்ச விழுதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தனியா பொடி, உரப்பு பொடி, காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு நல்ல சுருளை வதக்கிட்டு அப்புறம் இறக்கிட்டு கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும். இது ஸ்டஃப்டு பராத்தா. இந்த ஸ்டஃப்டு பராத்தா எப்படின்னா, முள்ளங்கியும் ஆலுவையும் போட்டு பண்ணியிருக்கேன். முள்ளங்கியை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கி நல்லா வெந்துட்டு அதை போட்டு ஒரு மிக்சியில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இந்த துருவின முள்ளங்கியை இதில் வதக்கணும். வானலியில் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கோதுமை பிசைஞ்சு இதை உருட்டி நடுவில் வச்சு இடணும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ், இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், சாதம். இதுதான் எங்கள் ஆத்து மெனு. ஹாவ் எ நைஸ் டே.